ஸோ இன்றைக்கான வீடியோவில் க்ளவுட் ப்ளே இந்த க்ளவுட் கேமிங்கை பற்றி ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதாவது வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுட்டேன், இருந்தாலும் வந்து இது ஒரு சில ட்ரிக்கு ஒரு சில விஷயம்லாம் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தார், க்ளவுட் ப்ளே அந்த இதை பற்றி ரிவ்யூ போடுங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, வீடியோ போடுங்க இதையே கேட்டுருந்தாரு. ஸோ அவருக்காக நான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதாவது க்ளவுட் ப்ளேன்றது வந்து இந்த க்ளவுட் கேமிங்கு இதை வந்து நீங்கள் ஏற்றிக்கோங்க. இது மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸு. அதேமாதிரி நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். ஒன்று லிமிட்டட் ப்ராப்ளம் கொடுத்துருவாங்க, இல்லைனா வந்து வேறு ஏதோ பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்னன்னு தெரியல, இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நிறைய சேனலுக்கு வந்து ஸ்ட்ரைக் வருதுன்னு கேள்விப்பட்டேன். என் சேனலுக்கு கூட ஸ்ட்ரைக் வந்துச்சு, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த க்ளவுட் கேமிங் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நீங்கள் வந்து இமெயில் ஐடி கூகுள் ஐடி வந்து லாகினே ஆகாது. நீங்கள் என்ன தான் தலைக்கீழே உட்காந்து தக்காளி சோறு சாப்பிட்டாலும் கூகுள் ஐடி வந்து லாகினே ஆகாது. ஏன்னா வந்து அது ஒரு சில எரர் இருக்குது அந்த க்ளவுட் கேமிங்கில். நீங்கள் வந்து இமெயில் ஐடி வந்து லாகின் பண்ணிக்கோங்க. அதாவது மெயில் ஐடி இருக்கும்ல, ஜிமெயில் ஐடி, அதில் வந்து நீங்கள் போட்டு வந்து கெட் கோடுன்னு இருக்கும், அது கிளிக் பண்ணிட்டு அவருக்கு பாஸ்வேர்டெலாம் போட்டுக்கோங்க. உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் க்ளவுட் பேன்ற க்ளவுட் கேமிங்லேருந்து. அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ஐடி வந்து கிரியேட் ஆகிடும். 100% லாகின் ஆகும். கூகுள் ஐடி வந்து லாகின் ஆகுது, டேரெக்டாக நீங்கள் லாகின் பண்ண இமெயில் ஐடி தான் லாகின் ஆகும். அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணதோ இப்படி தான் வந்து இருக்கும். நீங்கள் வந்து செக்இன் வந்து கொடுத்தீங்கன்னா வந்து அதில் எவ்வளோ காயின்ஸ் போட்டிருக்கோ டெய்லி வந்து உங்களுக்கு வந்து கிளைம் ஆகும். நீங்கள் வந்து செக்இன் கொடுத்தீங்கன்னா ஒரு ஆட் வந்து உங்களுக்கு ப்ளே ஆகும். ஆட் ப்ளே ஆகிட்ட பிறகு உங்களுக்கு அந்த தகுந்த வந்து டைம் வந்து உங்களுக்கு கிளைம் ஆகும். அதேமாரி வந்து நீங்கள் வந்து லாஸ்ட்டில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து ப்ளே பண்ணியிருப்பீங்க. லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணினா வந்து கெட் டைம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய டாஸ்க்லாம் இருக்கும். நீங்கள் வந்து ஆட் வாட்ச் பண்ணி வந்து இந்த டைமில் வந்து கிளைம் பண்ணிக்கிற மாரி இருக்கும். நீங்கள் வந்து ஆடெல்லாம் வாட்ச் பண்ணி வந்து டைம்லாம் கிளைம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இங்கே சேவ் ஆகிடும் உங்களுக்கான டைமு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஷன் வந்து வரும், சரிங்களா, லைப்ரரி. அந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா வந்து கேம்ஸ்லாம் இருக்கும், எல்லா கேம்ஸும் இருக்கும். ஜிடிஎஃப்ஐ நிறைய பிசி கேம்ஸு, ஐஎன் டிவைஸ் கேம்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்கும். உங்களால் வந்து ப்ளே பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா வந்து இதில் தான் ஒரு சிக்கல் இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டில் இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணினா வந்து கேம்ஸ்லாம் வந்து நிறைய கேம்ஸ் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி ப்ளே பண்ணினா வந்து ஒன்று வந்து ஆடு வந்து வாட்ச் பண்ண சொல்லுவாங்க. அவங்க மொத்தம் ஆட்லாம் வாட்ச் பண்ணி வந்து நீங்கள் டைமில் வந்து கிளைம் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி ப்ளேன்ற மாரி காட்டும். உங்களுக்கு பிடிச்ச ஜிடிஎஃப்ஐயாக இருக்கட்டும், எந்த கேமாக இருந்தாலும் இருக்கட்டும், எனக்கு பிடிச்ச ஜிடிஎஃப்ஐ நான் ப்ளே கொடுத்தா வந்து சர்வர் எரர், சர்வர் ஃபுல் 404 எரர் அப்படின்ற மாரி ஒரு சில எரர் வந்து காட்டுது. என்னன்னே தெரியல. ஒன்று வந்து கேம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு நினச்சா வந்து சர்வர் ஃபுல் அப்படின்ற மாரி காட்டுது. ஆக மொத்தம் இந்த க்ளவுட் கேமிங்கில் ஒழுங்காக ப்ளே